ஜாக்லின் பார்த்துமா. ஓகே, உட்காருங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். முத்துக்குமரன் ஸ்டாண்ட் அப் சார். உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நீங்களாம் வந்து போன வாரம் வந்து ஹாஸ்டல் மாதிரி இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லை? எதனால்? கேப்டன்சி தான் காரணமா அதுக்கு? எல்லாமே சார். அது ஒரு முக்கியமான காரணம் கேப்டன்சி சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். எதனால்? அண்ணன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு செழிப்பான ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு சார். அண்ணன் வந்து எங்கள் ஹாஸ்டலுடைய முதலாளி சார், தீபக் அண்ணன். அவர் வந்து காலையில் எழுந்து பழு துவக்குவதிலிருந்து இரவு படுக்கை அறைக்கு செல்வது வரை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஃபார்மெட்டை செட் பண்ணி. இதுதான் ஹாஸ்டல் சொன்னீங்களா? இல்லை சார், நான் அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன் சார். நல்லா இருந்துச்சு சார், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு போகிற வரைக்கும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிக்ஸை கொடுத்து அதுக்கு நிறைய பொறுப்பாளர்களை நியமித்தார் சார். அதில் முக்கியமாக எங்கள் விடுதியுடைய மேலாளர் அருண் சார், தங்கமான மனுஷன் சார். எங்கள் எல்லாரையும் அவர் வந்து அவ்வளவு அருமையாக கவனிச்சுக்கிட்டார் சார். ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு அந்த ஒரு வேளைக்கு நடுவில் 3 இடைவேளையில் வந்து நல்லா சாப்பிட்டீங்களா, இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க சார். போட்டி போட்டு சாப்பாடு கொடுத்து குமிச்சிட்டாங்க சார். ஸோ ஓவரால் உங்களுக்கு எப்படி இந்த தீபக் சாரோடைய இந்த வார கேப்டன் ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒரு ஃபீல் கிடைச்சி சார். சார், இது ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குல்ல? நம்ம காஸ்ட்லியான ஹாஸ்டலாக இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தப்போ விஜய் சேது வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஒரு ஹாஸ்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்துன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார். அப்படி வர்றது அவருக்கு கண்ணை மூடிட்டு கும்மா குத்துற மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக குறை சொல்ல வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. ஆனால் 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கேன். எந்த கலரில் நான் எடுத்துக்கிறது அதை? அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு அளவு சாப்பாடு வைக்கிறாங்க சார். அந்த சாப்பாடு எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லும்போது கூட வச்சாங்க. ஆனால் அந்த சாப்பாடு எனக்கு இவ்வளோ வேணாம் குறைங்கிறப்போ, இல்லை இதுதான் ரேஷன், இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஹாஸ்டல் மனநிலைக்கு போயிருதோன்னு தோணுது சார். இப்போ தர்ஷிகாவும் ஜாக்லினும் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பிரெட்டை சுட்டுத்தாங்க அப்படின்னு கேட்ட போது வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்த நிறைய விஷயங்களை உடைச்சாங்க சார். நிறைய விஷயங்களை உடைச்சாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஏன் அப்பப்பே உடைக்காம சேர்த்து எங்களை பார்த்துக்கணுங்கிறதே உங்க மைண்ட்ல ப்ரையாரிட்டியா வச்சுட்டு கடைசியில ஒரு இடத்துல ஏன் வெடிச்சிங்க? அப்ப எங்களை பார்த்துக்கணுங்கிற ப்ரையாரிட்டி முன்னாடி இருக்கு, நீங்களா இருக்கிறத இழந்துட்டீங்களோன்னு தோணுச்சு சார். வழக்கமா இங்க கேட்டவுடனே அது நேரடியாகவும் புரியுற மாதிரி பேசக்கூடிய நபர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆள். ஆனால் அதனால் உங்ககிட்ட இருந்து தொடங்கினேன். ஆனால் நீங்கள் தான் என்னை சுற்றி விட்றீங்க. உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், நான் தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிட்டேன். சார், வேற எங்கேயோ போயிட்டீங்க. அதை தான் சொன்னார் தீபக் சார் வந்து சொன்னார்ல, விஜய் சேதுபதி வாரம் சொல்கிறார். ஏதாவது கேட்டு லென்த்தியாக எனக்காக வீட்டுக்குள்ள வந்து பேசின ஒரு நபர் தீபக். உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? தீபக் சார், உங்களுக்கு புரிஞ்சுதா என் நிலைமை அப்போ? இல்லை சார், செய்ய பார்த்தா சார் 2 வார்த்தை தேவை சார். சார், உண்மையிலேயே சார், நீங்க ஒரு வாரமும் சார் பூசி முழுகாதீங்க, சுத்தி பேசாதீங்க, டிப்ளமசியை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். இதான் பாயிண்ட் சொல்ல மாட்டேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுக்கு விளக்கம் கொடு. எஸ் ஆர் நோ சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் விட்டுன்றதா நீங்க சொல்லி கொடுத்தது. அதுதான் எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஸ்டாப் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ், கட் டு தி சேஸ் அண்ட் கம் டு தி பாயிண்ட். தேங்க்யூ சார். உட்காருங்க சார்.